செங்கல்பட்டு மாவட்டம் அமஞ்சூர் கபடி கழகம் சார்பில் 13 நாட்கள் சிறப்பு பயிற்சி எதிரொலி. தேசிய அளவிலான சப் ஜூனியர் பெண்கள் கபடி போட்டியில் தமிழக அணியினர் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தல். பீகார் மாநிலத்தில் தேசிய அளவிலான சப் ஜூனியர் பெண்கள் கபடி போட்டியில் கடந்த மார்ச் 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் 28 மாநிலத்தைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டது. தமிழகத்தைச் சேர்ந்த பெண் அணிகள் பங்கேற்றனர். இதில் தமிழகத்தை சேர்ந்த பெண் கபடி அணியினருக்கு செங்கல்பட்டு மாவட்ட அமஞ்சூர் கபடி கழகம் 13 நாட்கள் சிறப்பு பயிற்சி OMR சாலையில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் வழங்கப்பட்டது. சிறப்பாக பயிற்சியின் காரணமாக தமிழக கபடி வீராங்கனைகள் தேசிய அளவில் போட்டியில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி தமிழகத்திற்காக சிறப்பாக விளையாடி வெண்கல பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்று சென்னை திரும்பிய தமிழக பெண் வீராங்கனைகள் சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு அமஞ்சூர் கபடி கழகம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட அமஞ்சூர் கபடி கழகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வெற்றி பெற்று சென்னை திரும்பிய வீராங்கனைகளுக்கு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கபடி கழக செயலாளர் வேல்முருகன், செங்கல்பட்டு மாவட்ட கபடி கழக தலைவர் சிவமணி ஆகியோர் மாலை மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தேசிய அளவிலான கபடி போட்டியில் பங்கேற்ற உள்ள தமிழக பெண்கள் கபடி அணியினருக்கு செங்கல்பட்டு அமஞ்சூர் கபடி கழகத்தின் மாவட்ட செயலாளர் வேல்முருகன், தலைவர் சிவமணி ஆகியோர் சிறப்பு பயிற்சி அளிக்க முடிவு செய்தனர். அதன் காரணமாக மாவட்ட அமஞ்சூர் கபடி கழகம் சார்பில் சென்னை OMR சாலையில் உள்ள செயின்ட் ஜோசப் பொறியியல் கல்லூரியில் 13 நாட்கள் பெண்கள் கபடி அணியினருக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டது. 13 நாள் சிறப்பு பயிற்சியில் கலந்து கொண்ட வீராங்கனைகள் தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள விளையாட சிறப்பாக முடிந்தது. அதன் காரணமாக பீகாரில் நடந்த போட்டியில் தங்களது சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி பதக்கம் வெல்ல முடிந்ததாக தமிழக அணியின் கேப்டன் காவ்யா தெரிவித்துள்ளார். மேலும் போட்டியில் வெற்றி பெற்று சென்னை திரும்ப தாம்பரம் சட்டமன்ற SR ராஜா MLA உறுப்பினர் தனது சொந்த நிதியில் இருந்து அனைத்து வீரர்களுக்கும் விமான டிக்கெட் எடுத்து கொடுத்ததாகவும் தமிழக அணியின் கேப்டன் காவ்யா தெரிவித்தார். இந்திய அளவிலே சப் ஜூனியர் கபடி போட்டி பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்றது. 28 மாநிலத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீராங்கனைகள் கலந்து கொண்டார்கள். அதிலே தமிழ்நாட்டைச் சேர்ந்த குறிப்பாக நம்முடைய கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த சகோதரிகள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற காவல்துறையில் இருக்கின்ற பணியாற்றுகின்ற சகோதரிகள் அத்தனை பேரும் அந்த போட்டியிலே கலந்து கொண்டு வெண்கலப் பதக்கத்தை பெற்று வந்திருக்கிறது. மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவளை வாழ்த்துவதற்காக வரவேற்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன். இன்னும் 2-3 நாளில் துணை முதல்வர் அவரை நேரடியாக அவரை பார்த்து அவர்களை வாழ்த்து சொல்வதற்கு தயாராக இருக்கிறார். தகவல் சொல்லிட்டோம், அவர் நேரடியாக பார்ப்பார். அவங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அதை நிறைவேற்றி தருவது தமிழக அரசின் பொறுப்பு. நான் அதை கடமையை செய்வேன். தேங்க்யூ. என் பேர் காவியா. நான் கண்ணகி நகர்லேருந்து வரேன். நாங்கள் 34th சப் ஜூனியர் நேஷ்னல்ஸில் தமிழ்நாடு டீம் சார்பாக கலந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் கோச்சிங் கேம்பில் ரொம்ப செங்கல்பட்டு செக்ரட்டரி சார் எடுத்து அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு கேம்பில் கொடுத்த ப்ராக்டிஸ் எங்கள் டீமை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. மேட்ச்சில் எல்லா டீம் பிளேயர்ஸுமே நல்லா ஒரே மைண்ட் செட்டில் ஒன்றா விளையாடணும். இப்போது நாங்கள் 10th எக்ஸாம் எழுதுகிறப்போ எங்களுக்கு 10th எக்ஸாம் இருக்கிறதுனால எங்களால் ட்ரெயினில் வந்தால் ரொம்ப லேட் ஆகும். அதனால் எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்த MLA சாருக்கும் XLக்கும் ரொம்ப தேங்க்யூ. செங்கல்பட்டு செக்ரட்டரி சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும். தலைவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும்.
ஸ்டேட் செக்ரட்டரி சாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி எல்லா கோச்சிங் கேம்ப்லேயுமே வந்து நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்தா தமிழ்நாடு வந்து தொடர்ந்து கோல்டு மெடல் வின் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் இந்த டைம் நாங்கள் பிரான்ஸ் எடுத்தோம், அடுத்த டைம் கண்டிப்பாக நாங்கள் கோல்டு மெடலோடு தான் வருவோம். நீங்கள் எந்த மாதிரி கேம் போய் விளையாடிட்டு வரீங்க? நேஷ்னல் கேமா இல்லை மாநில அளவில் நடைபெற்ற கேமா? எப்படி 34th சப் ஜூனியர் நேஷ்னல்ஸ் கபடி சாம்பியன்ஷிப் எங்கே நடந்தது? பீகாரில் நடந்தது. பீகாரில் பாட்னா கயாவில் நடந்தது. எவ்வளோ பேர் இதில் கலந்துக்கிட்டாங்க? எத்தனை ஸ்டேட் இதில் கலந்துக்கிட்டாங்க? 28 ஸ்டேட்ஸ் இதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் நம்ம டீம் 3rd ப்ரைஸ் எடுத்துருக்கோம். வேறு உங்களோட நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன? நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக தமிழ்நாடு சார்பாக கோல்டு தான் வின் பண்ணுவோம். தமிழக அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? ஒரு கையா எம்எல்ஏ தான் வைக்கணும். துணை முதல்வர் பார்க்குறதுக்கு டைம் கேட்டுக்கிறார். எம்எல்ஏ சொல்லுமா துணை முதலமைச்சரை பார்க்க வந்து எம்எல்ஏ வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் காவியா, கண்ணகி நகர்லேருந்து வரேன்.